ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட சேனலில் வந்து ஒரு விலாகு, அதுவும் சரவணா ஸ்டோரோட ஷாப்பிங் விலாகு. நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா ஊரில் சம்மர் ஹாலிடேஸ்க்காக அக்கா பொண்ணு அம்மா இவங்கெல்லாம் வந்து இங்கே இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியல. ஸோ அம்மாவுக்கு வந்து எப்போ சென்னை வந்தாலுமே ஒரு தடவை சரவணா ஸ்டோரில் போய் அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் என்னென்ன புதுசாக வந்திருக்கு, இல்லை எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதை வந்து வாங்கி கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு சென்னை வந்ததே ஓகே, இந்த தடவை வந்து நம்ம வெளில போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. மற்ற எந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நானும் வந்து பாப்பாக்காக சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ அவளுக்கு வந்து 24 சைஸ் வாங்குறதா 26 வாங்குறதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப 24 இப்போ வந்து அவளுக்கு கரெக்டாக இருந்தது. இது இன்னொரு 1 இயர்லேயே வந்து திரும்ப அந்த முட்டிக்கிட்டே இடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த பர்பிள் கலர் தான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால் எட்டுது. ஆனால் நான் வாங்கினது நம்ம சின்ன வயசில், நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப லேடி பேர்டு வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சைக்கிள் வந்து இப்போ நான் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நம்மளாம் சின்ன வயசில் இந்த குரங்கு பிடல்னு சொல்லுவாங்களா, அது வந்து போட்டிருப்போம். ஆனால் இப்போ அவளுக்கு எப்படி வந்து ஏறணும், ஏன்னா கால் வந்து எட்டாதில் உந்தி தான் ஏறணும். அதை சொல்லி கொடுத்தோன்னே இப்போ வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒரு 4-5 நாளாக வந்து ஓட்டிகிட்ருக்கா. அந்த சைக்கிளை வந்து போட்டு பில்லிங்க்கு வந்து அனுப்பி டோக்கன் வந்து வாங்கிட்டு அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி என்ன தான் நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணாலும் இப்படி வந்து அலுமினியம் இண்டோலியமில் வாங்கினா அதில் நல்ல ஈஸியாக வந்து டீப் ஃப்ரைலாம் வந்து பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் வந்து நம்ம மீன் வறுக்கிறது, இல்லை வந்து ஏதாவது வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் டீப் ரோஸ்ட் பண்ணோன்னா இதில் வந்து நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் சில வருஷமாகவே இந்த அலுமினியம் இண்டோலியம் நான்ஸ்டிக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு கேஸ்ட் அயர்ன் அப்படி வந்து போயிட்டேன். ஆனால் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்குறப்ப என்னன்னா ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த கையில் வேறு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, அதனால் அந்த மாதிரி ஹெவி வெயிட்டும் தூக்கமில்ல. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசைக்காக இந்த மாதிரி ஸ்கில்லட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தாங்க. 550, 280, 300 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு ப்ளஸ் வந்து இந்த இது இருக்கும்ல எண்ணெய் சட்டியிலே கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த மாதிரி வந்து தேடினப்போ அது வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து நிறைய புது மாடல்லாம் வந்து வந்திருக்குங்க. முன்னாடி இருந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நான் சில இடம் குழியாக இருக்கும்ல எண்ணெய் சட்டி, அதெல்லாம் வந்து தேடினா கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட் வெயிட்டில் இண்டோலியம்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா 200, 150, 180, 260 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே வந்து பால் பாத்திரம்லாம் கூட வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொன்று இந்த மாதிரி தான் நான் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நான் 500ன்னு சொல்லிட்டு நியர்பை ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே வந்து 461 தான் இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி சரவணா ஸ்டோரில் வந்து பாத்திரம் வாங்கினா வெடிக்குது அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு 12-13 வருஷமாக ஒரு வாட்டர் ஜக் வச்சுருக்கேன். அங்கே வாங்கின செம்படம்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வச்சுருக்கேன். ஒன்று கூட சின்ன கிராக்கு கூட வரல. மேபி வெடிக்கிறதுக்கு ரீசன் வந்து நம்ம சில ஐட்டம்லாம் டேரெக்டாக அடுப்பில் வைக்கிறது ரீசனாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளோட தண்ணியாக இருக்கும், நம்மளோட மெயின்டெனன்ஸ் எது வேணாலும் ரீசனாக இருக்கும். எனக்கு அது இது வந்து குரோம்பேட் சரவணாவில் வாங்கினது. குரோம்பேட் சரவணாவில் நான் வாங்கின ஒரு பொருள் கூட எனக்கு வெடிப்பு வந்ததே கிடையாது. வேணுனாக்கா நீங்கள் வந்து அது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரிப்பு கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நான் கொஞ்சம் மெஷ் டைப்பில் இருக்கிறது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் அந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போகிறோம் அப்படின்னாக்கா ஏதாவது வாங்கணும் அப்படின்னு வந்து தோணிடுது. ஸோ நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நான் டெம்ட் ஆனதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னுமே நிறைய நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்க்குற சில இந்த சாதம் அடிக்கிறது பிகினருக்காக இருக்குல்ல, அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் இப்போ ரீசெண்டாக எக் பாய்லர் என்னோடது பழசு வந்து வீணாக போயிடுச்சு. ஸோ அதனால் அகாரோவில் ஒரு அண்டர் பட்ஜெட்டில் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் இப்போ ரீசெண்டாக அகாரோலேருந்து எக் பாய்லர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து டயட் பண்ணுறவங்களுக்கு, எக்கை வந்து விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பாயில் பண்ணணும் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரு மெஷரிங் கப்பு ப்ளஸ் வந்து மூடியோட பேக் சைடு ஒரு பின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பின்னில் வந்து எக்ஸை வந்து லைட்டாக குத்திட்டு நம்ம வச்சோன்னா எக் வந்து நம்ம வெந்துட்டுருக்கிறப்பே கிராக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக மெஷரிங் கப்பில் கொடுத்துருக்குற அளவு ப்ளஸ் வந்து அந்த புக்கை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 120 ml தண்ணி ஊற்றணுன்னா கம்ப்ளீட்டாக எக் வந்து பாயில் ஆகிடும். இது வந்து நீங்கள் எக்ஸை வந்து ஆம்லெட் மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுக்கும், இது வந்து ஒரு எக் பிளேசரும் வந்து கொடுத்துருக்காங்க முழு முட்டையை வைக்கிறதுக்கும். அது எப்படி அட்டாச் பண்ணணுங்கிறது நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து பேஸ் யூனிட். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு தண்ணி வந்து 120 ml வந்து ஊற்றணும். அந்த தண்ணி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தீந்துருச்சு அப்படின்னாக்கா தானாகவே மிஷின் வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் முட்டை வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. தண்ணி ஊற்றுன உடனே தானாகவே கூட மிஷின் வந்து ஆன் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணி விடுறேன்.
இப்போ எக்ஸ் வந்து 8 எக்ஸ் வரைக்கும் இதில் வந்து நீங்கள் வைக்கலாம். ஒவ்வொரு எக்கையுமே அதோட டாப்பில் வந்து பின் பண்ணி நம்ம வந்து அந்த பின் பண்ணோம்ல அது வந்து டாப்பில் இருக்கணும், பாட்டமில் ப்ளைனாக எப்போதும் வைக்கிற மாதிரி எக்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த மூடியை போட்டு மூடிட்டோம்னா உடனே வந்து உங்களுக்கு ஸ்டீம் வந்து வர ஆரம்பிச்சிடும். தண்ணி பாட்டமில் தீர்ந்ததுக்கப்புறமா ஸ்டீம் வந்து நின்றுடும். எக்குமே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து பாயில் ஆகிடுது. கொஞ்சம் வெந்துட்டு வேகாமல் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இது ஆஃப் ஆன உடனே எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் பொறுமையாக இதை வந்து உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறப்ப நல்ல சூடாகவே இருக்கும். அதனால் கை வைக்காமல் இந்த மாதிரி ஏதாவது டூல் வச்சு எடுங்க. இதோட பேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி நான் எக் ஆம்லெட்டை வந்து அதில் ஆயில் இல்லாமல் ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து வெங்காயம் ப்ளஸ் வந்து மிளகு, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் வந்து வதக்கி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு அதை இதில் வந்து நான் போர் பண்ணிடுறேன். ஒரு ஹாஃப் அளவே வந்து ஊற்றுங்க. ஏன்னா அது நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, நல்லா உப்பி மேலே வரைக்கும் வந்து வருது. ஸோ இப்போ இதை வச்சுட்டு சேம் தான் அதே 120 ml தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். மூடிட்டேன். அது வந்து தண்ணி தீர்ந்தோடனே தானாக நின்றுடும். அதுக்குள்ளே இந்த எக்ஸ் வந்து அதோட ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஈவனாக வெந்திருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இதை எடுத்துகிட்டு நீங்கள் கரண்டி வச்சு கஷ்டப்பட்டு எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அதோட அந்த பிளேட்டை வந்து நீங்கள் கவுத்தாலே எல்லா எக்ஸுமே வந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறமா உங்களோட இனோவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை கட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டாப்பிங்ஸ் போடுறது, இல்லை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு அதை வதக்கி என்ன பண்ணணும் அது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா க்ளீனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் அமேசானில் பிலோ 1000 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் லிங்க் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது. நிறைய பிகினர்ஸ் நம்மளோட சேனலை வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது சாதம் வடிக்கிறப்ப நாங்கள் கல் வச்சு வடிப்போம். இப்போ வந்து அதுக்கு நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்துடுச்சு, முன்னாடியெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் நான் ரீசெண்டாக வந்து இதில் வாங்கியிருந்தேன், இண்டஸ் வேலியில் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி தான், ஆனால் அதை விடையே இது இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு மாதிரி கிளிப் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து அரிசியெல்லாம் வச்சுட்டு நல்ல சாதம் வெந்ததுக்கப்புறமா 2 சைடும் இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து கிளிப்பு போடுவோம்ல, அந்த மாதிரி கிளிப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாதம் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு 900 850 அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய சைஸில் கூட வந்து கிடைக்குது. ஸோ இவ்வளோ பாக்ஸஸ் வந்து அதில் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய சைஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த மாதிரி பாத்திரம்லாம் வாங்கி எப்போதுமே வந்து நான் செக் பண்ணிப்பேன் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுக்கும் இப்போக்கும் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரத்துலாம் ஒரு 100 180, சில இதிலலாம் வந்து 200 கூட ப்ரைஸ் ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. ஸோ எப்போதுமே நீங்கள் பழைய பாத்திரம் வச்சுருக்கீங்க, அதாவது பழைய செம்படம், பழைய இட்லி பாத்திரம் அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு புதுசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தாலும் புதுசு வாங்கிக்கோங்க. பழசை தூக்கி எப்படியும் நம்ம ஷெல்ஃப் வச்சுருப்போம்ல, லாஃப்ட்டில் வந்து போட்டுருங்க. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். நானும் புதுசாக ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படிங்கிறதுனால ஒரே மாதிரி வச்சுருக்க முடியாது. நிறைய நானும் வாங்குவேன் தான். எனக்கு அந்த பொருள் வந்து திரும்ப வாங்க முடியும். இப்போ கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடி இருக்கிறது ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு நம்மளை விட இது இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கிறப்ப தேவை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நான் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா இப்போ அம்மா வாங்கி கொடுத்த செம்படம்லாம் நான் எப்போதுமே என்னோட அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் கண்டெய்னர்ஸ்லாம் மாற்றுவேன். அது என்ன பண்ணுவேன்னா அதெல்லாம் திரும்ப நல்ல விலைக்கு துருவெல்லாம் வராத மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு லாஃப்ட்டில் வந்து போட்டுருவேன். அந்த மாதிரி போட்ட சில பாத்திரத்தையும் நான் இப்போ வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ திரும்ப நம்ம இன்னும் நாள் ஆக ஆக எப்போதுமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பாத்திரத்தோட வேல்யூலாம் அதிகம். கண்டிப்பாக பிளாஸ்டிக்கோ இல்லை கிச்சன் ஆர்கனைசர்ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஆன்லைனில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அது ஓகே, அதோட லைஃபே அவ்வளோதான் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து யார்கிட்டையாவது யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா நல்ல கண்டிஷனில் இருக்கிறப்பவே நான் கொடுத்துருவேன். எப்போதும் என்ன பண்ணுவேன்னா ஒரு பொருளை நான் தூக்கி போடுற பொருளை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். நான் யூஸ் பண்ணலாம், வேறு எனக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சு அதனால் இதை வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பேன். எனக்கு இந்த கிச்சன் சிங்க்குக்கு வைக்கிற அந்த பாத்திரம் விலைக்கு போடுவோம்ல, அது வந்து கொஞ்சம் செட் ஆகவே இல்லை. என்னோடது ரொம்ப பெருசு, அதாவது 1.5 சிங்க்கு ஜாமான் வந்து விலைக்கு போடலாம். நம்மக்கிட்ட டிஷ்வாஷர் இருக்கிறதுனால அவ்வளோ இப்போ எனக்கு தேவையில்லை. கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது நான் வந்து ஆன்லைனில் வாங்குறப்போ சம்டைம்ஸ் துரு வருது அப்படின்னு சொல்லி எனக்கு சில ஃபாலோவர்ஸ்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதுலேயே வந்து அந்த பாட்டமில் ட்ரே வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு விலைக்கு போட முடியுமா அப்படின்னு சொல்லி தெரில, ரொம்ப அலசலாக இருந்தது. அதனால் வந்து இது வந்து 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து 600
700 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. ஸோ ஒரு வழியாக இந்த தடவை ஊருக்கு வந்ததுக்கு அம்மாவும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அவங்களையும் வந்து எப்போதும் இப்போ குழந்தைங்க என்ன நம்ம ஊர்லேருந்து வராங்கன்னா மாலுக்கு கூப்பிட்டுட்டு போவோம், பீச்சுக்கு கூப்பிட்டு போவோம், இல்லை ஏதாவது ஹோட்டல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து கூப்பிட்டுவோம். அவங்களோட ப்ளே ஏரியா அப்படி இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எப்போ சென்னை வந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி சரவணா ஸ்டோர் தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் இது வந்து 3வது ஒரு கடை, நியர்பையில் ஒரு ஷாப் வந்து கூப்பிட்டு போனேன். அவங்களுக்கு சில வெசல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறமா ரத்னா ஸ்டோர் வந்து இங்கே செம்பாக்கமில் இருக்கும், அங்கே வந்து கூப்பிட்டு போனேன். அதுவுமே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரவணா ஸ்டோர் போனப்போ தான் நிறைய திங்ஸ் இருக்குது. உனக்கு எதாவது என்கிட்ட எப்போதுமே கேட்குறது ட்ரெஸ் வேணுமா இல்லை வந்து வேறு ஏதாவது வேணுமாங்கிறத விட கிச்சனுக்கு என்ன வேணும், வீட்டுக்கு என்ன பாத்திரம் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இனிமேல் எனக்கு எதுவும் தேவையில்லை, உங்களுக்கு தேவையானதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை ஊருக்கு வரப்பையும் எனக்கு இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் வந்து அம்மா வாங்கி கொடுத்ததாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி மேக்ஸிமம் தனியாக வெசல்ஸ்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகிறதில்ல. அம்மா போகிறப்ப அவங்களோடய போகிறேன். அங்கே இருந்த சில ஐட்டம்ஸ்லாம் இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது நான் புதுசாக பார்த்தது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை.